ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெட்டுக்கு தொடர்ந்து சைக்காலஜிக்கு மேக்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மேக்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம். லாஸ்டா 2025 நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுல மொத்தம் 30 கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க. மேக்ஸ்ல 15 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தோம். மீதி இருக்கக்கூடிய 15 கொஸ்டினை இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் 2 × 10⁻⁻4 இது சயின்டிபிக் நோட்டேஷன்ல இருக்கு. 2 × 10⁻⁻4 இதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். தமிழ்ல 2 × 10⁻⁻4 திட்ட வடிவம், அறிவியல் குறியீடு கொடுத்துட்டு அதுக்கு திட்ட வடிவம் கேட்கிறாங்க. இது எங்க இருக்குன்னா 9th மேக்ஸ் புக்ல இருக்கு. கொடுத்திருக்க நம்பரை எடுத்துக்கங்க, அந்த நம்பரை புள்ளி வச்சிருங்க. 2 இருக்கு, 2 புள்ளி வச்சிருங்க. 10⁻⁻4 இருக்கா, அப்ப மைனஸ்னா அந்த புள்ளி எங்கிட்டு நகரணும்? முன்னாடி நகரணும். பிளஸ்ஸா இருந்தா பின்னாடி நகட்டணும். இவ்வளவுதான் விஷயம். 4 இருக்கு, அப்ப புள்ளிக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்கணும்? 4 நம்பர் இருக்கணும். ஆனா என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. அப்ப இன்னும் ஒரு 3 நம்பருக்கு பதிலா என்ன போட்டுக்கோங்க? 0 போட்டுக்கோங்க. இப்ப 4 நம்பர் வந்துருச்சா? இப்ப இந்த புள்ளிய இங்க நகட்டிருங்க. 1 2 3 4 இங்க கொண்டாந்து நிப்பாட்டிடணும். ஸோ எப்பயுமே ஒரு நம்பர் புள்ளி வச்சு ஆரம்பிக்காது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும்? அந்த இடத்துக்கு ஒரு 0 போட்டுக்குருவோம். ஸோ இதுதான் ஆன்சர். 0.002. அடுத்த கொஸ்டின் பாருங்க. த டிஃபரன்ஸ் பிட்வீன் த 10th and 9th ஃபிபோனாசி நம்பர்ஸ், 10வது மற்றும் 9வது ஃபிபோனாசி எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்ன? இப்ப ஃபிபோனாசி நம்பர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். இது வந்து ஒரு பேட்டர்ன். எப்படி இருக்கும்னா 1 1 எடுத்துக்கங்க, 1 2 தடவை எடுத்துக்கங்க. இப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க, ஆட் பண்ணுங்க. 1 கூட்டினோம்னா 2, 2 கூட்டினோம்னா 3, அடுத்து 3 2 கூட்டினோம்னா 5. இதே மாதிரி முன்னாடி இருக்க நம்பரை அப்படியே கூட்டி கூட்டி எழுதிக்கிட்டே போகணும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 2 தடவை அசீவ் பண்ணிக்கோங்க. 1 1ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து முன்னாடி இருக்க நம்பரோட அப்படியே கூட்டிகிட்டே போங்க, ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா இந்த ஃபிபோனாசி பேட்டர்ன் வந்துடும். இப்போ 5 3 8, 8 5 13, அடுத்து 13 8 21, 21 13 34, அடுத்து 34 21 கூட்டினோம்னா 55. ஸோ இதே மாதிரி நம்ம போய்கிட்டே இருக்கும். எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் எழுதலாம் ஃபிபோனாசி பேட்டர்ன்ல. நமக்கு என்ன வேணும்? 10th நம்பருக்கும் 9th நம்பருக்கான டிஃபரன்ஸ் கேட்டாங்க. அதாவது வித்தியாசம். வித்தியாசம்னா கழித்தல், அதாவது மைனஸ் பண்ணணும். இப்போ நம்ம 10 நம்பர் எழுதிட்டோமான்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 நம்பர் நான் எடுத்துட்டேன். எதுக்கு பார்க்கணும்? 9வது டேர்முக்கும் 10வது டேர்முக்கும் பார்க்கணும். அப்ப இதுதான் 9வது டேர்ம், இதுதான் 10வது டேர்ம். இப்ப இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ், ரெண்டுக்கான வித்தியாசம் அப்படின்னு என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்ப 55ல 34 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 21ன்னு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஈக்குவல் ஆர்க்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் சப்டெண்ட் டேஷ் ஆங்கிள்ஸ் அட் த சென்டர். வட்டத்தின் சம வில்கள் டேஷ் கோணங்களை தாங்கும். இங்க சம வில்கள் வந்ததுனால வட்டத்தின் சம வில்கள் சம கோணங்களை தாங்கும். ஈக்குவல் ஆங்கிள்ஸ் தான் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபேக்டரைஸ் 2x² + 15x - 27. இங்கிலீஷ்ல ஃபேக்டரைசேஷன், தமிழ்ல காரணிப்படுத்துதல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. 2x² + 15x - 27 இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை காரணிப்படுத்தணும், நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். x² முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த கான்ஸ்டன்ட் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் பெருக்குங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இங்க 2 என்ன இருக்கு? +2 இருக்கு. +2 -27 பெருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 2 × 27 54. முதல் ஸ்டெப் முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இப்ப 2 நம்பரை இங்க ஒரு நம்பர் இங்க ஒரு நம்பர் போட போறேன். 2 நம்பரை பெருக்குனா இந்த -54 வரணும். கூட்டுனாலோ இல்ல கழிச்சாலோ இந்த நடுவுல இருக்குல்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸுக்கு முன்னாடி இருக்குல்லையா, இந்த நம்பர் வரணும். +15 வரணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ரெண்டாவது ஸ்டெப். முதல் ஸ்டெப் x² முன்னாடி இருக்க நம்பரையும் இந்த லாஸ்ட் இருக்க நம்பர் கான்ஸ்டன்டையும் நான் என்ன பண்ணிட்டேன்? பெருக்கிட்டேன். அடுத்து இங்க ஒரு நம்பர் இங்க ஒரு நம்பர் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இங்க ஒரு நம்பர் இங்க ஒரு நம்பர் போட போறேன். அந்த ரெண்டையும் பெருக்குனா -54 வரணும். கூட்டுனாலோ கழிச்சாலோ இந்த நடுவுல இருக்க எக்ஸோட நம்பர் அது வரணும். ஸோ இந்த மாதிரி நான் 2 நம்பர் இந்த இடத்துல போடணும். அதை எந்த நம்பர்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த கணக்கு முடிஞ்சுச்சு. ரொம்ப ஈஸி. சார் அது எப்படி யோசிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1வது வாய்ப்பாடுல இருந்து வாங்க. 1 × 54 = 54. 54 தானே இருக்கு. 54 தான் நம்ம வாய்ப்பாடுல பிரிக்க போறோம். இப்ப இந்த இருக்குல்ல 1 54. இப்ப 2 காரணி எனக்கு கிடைச்சிருக்கு.
இந்த வாய்ப்பாட்டுல பிரிக்கிறோம்ல அதுதான் காரணிகள். இப்ப 54ஓட காரணிகள் வந்து 1 ஒரு காரணி, 54 வந்து ஒரு காரணி, ஃபேக்டர்ஸ். இப்ப இந்த 1ஐயும் 54 கூட்டி பாருங்க 55ன்னு வரும். கழிச்சு பாருங்க 53ன்னு வரும். நான் என்ன சொன்னேன், கூட்டினாலோ கழிச்சாலோ எனக்கு இந்த 15 வரணும். அந்த மாதிரி நான் எடுக்கணும். சோ அடுத்து 2 × 27 = 54 வருமா? இப்ப 2 27ன்னு 2 கிடைச்சிருக்கு. இப்ப 2 27 கூட்டினா 29 கழிச்சா 25. அப்ப இதுவும் வராது. அடுத்து மூணாவது வாய்ப்பாடு போங்க. 3 × 18 54 வருமா? இப்ப பாருங்க கூட்டுனா 21 கழிச்சா 15 வந்துருச்சா? நீங்க குறிய பார்க்காதீங்க, நம்பரை மட்டும் பாருங்க. கழிச்சா 15 வருது. சோ அப்ப ஃபர்ஸ்ட் நான் இதை செக் பண்ண போறேன். அப்ப 3 இங்க 18 போட்டுக்கோங்க. இப்பதான் நீங்க குறிய பார்க்கணும். எனக்கு என்ன வேணும், கூட்டுனாலோ கழிச்சாலோ +15 வரணும். ஆனா பெருக்குனா என்ன வரணும், மைனஸ் வரணும். இப்ப இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ்னா பிளஸ் இன்டு பிளஸ் பெருக்கிறப்ப பிளஸ்ன்னு வரும். ஆனா எனக்கு இங்க என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. சோ இதை சரி பண்றதுக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே இங்க உள்ள போறோம் இல்லையா, இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்க நம்பர் அது என்ன குறின்னு பாருங்க, பிளஸ்ஸா மைனஸான்னு. இங்க பிளஸ் இருக்கு, அந்த குறியீட்டை இங்க நம்ம போடுறோம்ல, இங்க பெரிய நம்பருக்கு கொடுத்துருங்க. இங்க பிளஸ்னா அதை இந்த பெரிய நம்பருக்கு கொடுங்க, சின்ன நம்பருக்கு கொடுக்காதீங்க, பெரிய நம்பருக்கு கொடுத்துருங்க. இப்ப ஈஸியா வந்துடும். இப்ப இங்க பிளஸ் போட்டீங்களா, இப்ப இங்க மைனஸ் போடுங்க. இப்ப செக் பண்ணி பாருங்க, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 3 × 18 54. அப்ப இந்த ரெண்டையும் பெருக்குனா -54 வந்துருச்சு. இப்ப இது ரெண்டையும் கூட்டுனாலோ இல்ல கழிச்சாலோ என்ன சொன்னேன், 15 வருமா? பிளஸ் 18 18ல 3 கழிச்சிட்டோம்னா 15. இதுதான் பெரிய நம்பர், அதோட குறியீடு பிளஸ். ஓகேவா? சோ நம்ம ரெண்டாவது அழகா போட்டோம் பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி பிக்ஸ் பண்ணணும். இதுக்கு ஈஸியான வழி, இந்த மைனஸ் வர்றப்ப இங்க என்ன இருக்கோ இந்த நம்பரோட குறியீடு பிளஸ் மைனஸான்னு பார்க்கணும். அத இங்க வரக்கூடிய பெரிய நம்பருக்கு கொடுத்துருங்க, ஈஸியா முடிஞ்சிடும். ரெண்டாவது ஸ்டெப் ஓவர். அடுத்து இங்க x² முன்னாடி என்ன இருக்கு, 2 இருக்கா? அந்த 2 இங்கேயும் போடுங்க, இங்கேயும் பை போட்டு போடுங்க. கீழே பை போட்டு 2ஐயும் போட்டுக்கோங்க. இதை அடிக்க முடிஞ்சா அடிச்சிடணும், அடிக்க முடியலன்னா விட்டுறலாம். 3 2 அடிக்க முடியாது, அப்படியே விட்டுருங்க. இதை அடிச்சு கொடுக்கலாமா? 4 2 9 2 18 அடிச்சு கொடுத்தாச்சு. இப்ப நான் ஃபேக்டர் எழுத போறேன், காரணிகளை எழுத போறேன். இங்க எனக்கு கொஸ்டின்ல எக்ஸ் வச்சு தானே கொடுத்தாங்க, நான் இங்க வெறும் நம்பர் தான் எழுதியிருக்கேன். அப்ப இந்த இடத்துல எக்ஸ் சேருங்க, கீழே எக்ஸ் சேர்க்கணும். இப்ப 2x - 3 காரணி எழுதுறப்ப இப்படி எழுதணும், ரெண்டையும் சேர்த்து எழுதணும். 2x - 3 கீழே தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 2x - 3 சேர்த்து எழுதுங்க. அதே மாதிரி இதை எழுதணும்னா x + 9 x + 9. இப்ப இது ரெண்டு நமக்கு எங்க இருக்கோ அதுதான் ஆன்சர். இதா இருக்கா, x + 9 2x - 3. டீச்சர் அடுத்த क्वेश्चन பாருங்க. if x - 1/x = 5, இங்க ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. then find the value of x³ - 1/x³. இது கொடுத்துட்டு இதோட மதிப்பு கேக்குறாங்க. இதுக்கு நான் இங்க பாருங்க, இங்க கியூப் வந்திருக்கா, இதுக்கு a³ - b³ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். இதுக்கு என்ன ஃபார்முலானா a - b the whole cube plus 3ab into a - b. இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா அது முடிஞ்சிடும். இங்க ஏக்கு பதிலா எக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க, இந்த இருக்குல்லையா, இந்த எக்ஸ் ஏன்னு எடுத்துக்கங்க, 1/x பின்னு எடுத்துக்கங்க. அவ்வளவுதான். இதுல சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. ஏக்கு பதிலா எக்ஸ் போடுங்க, அப்ப x³ மைனஸ் பிக்கு பதிலா 1/x போடுங்க, 1/x ஹோல் கியூப்னு வரும். ஈக்குவல் டு அதே மாதிரி இங்க போடலாமா, x மைனஸ் 1/x ஹோல் கியூப். ஏக்கு பதிலா எக்ஸ் போடுங்க, பிக்கு பதிலா 1/x போடுங்க, அவ்வளவுதான். பிளஸ் 3 ஏக்கு எக்ஸ் பிக்கு 1/x, ஏக்கு எக்ஸ் பிக்கு 1/x. இப்ப x³ மைனஸ் இந்த ஹோல் கியூப்னு இருக்கு, அப்ப தனித்தனியா கியூப் பண்ணுங்க. 1 கியூப் பண்ணோம்னா 1, x கியூப் பண்ணோம்னா x³. கியூப்னா என்னன்னா 3 தடவை போடணும். இப்போ 1 கியூப்னா 1 3 தடவை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 × 1 × 1 என்ன வரும், 1 தான் வரும், அதான் போட்டிருக்கேன். ஈக்குவல் டு இப்போ x - 1/x என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்ப இந்த இடத்துல 5ன்னு போட்டுக்கோங்க. 5³ பிளஸ் 3 இந்த x அடிச்சிடலாமா, ஏன்னா இது கீழே இருக்கு இது மேல இருக்கு, இடையில எந்த குறியீடுமே இல்லைன்னா பெருக்கல்னு அர்த்தம். அப்ப இதையும் நம்மளால அடிச்சு கொடுக்க முடியும். இன்னொன்னு ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு நம்பரை அதே நம்பரால வகுத்தோம்னா என்னது 1ன்னு வந்துடும் இல்லையா, அதனால இதை அடிச்சிடணும். இப்ப இங்க 3ன்னு இருக்கு, இந்த x - 1/xக்கு என்ன இருக்கு, 5ன்னு இருக்கு. இதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். எனக்கு இதான கேள்வி, இதான் வந்துருச்சா, x³ - 1/x³, அதான் கேட்டிருக்காங்க. அப்ப இதை மட்டும் சால்வ் பண்ணுங்க. 5³ என்னன்னு பார்க்கணும்.
5 கியூப்னா என்ன அர்த்தம்? 5 கியூப் அப்படின்னா 5 3 தடவை பெருக்கணும். 5 × 5 × 5 ஐயஞ்சா 25. இப்ப 25ஓட 5 பெருக்குங்க. 25 × 5 125. இப்ப 125 பிளஸ் 3 15. இப்ப 125 15 கூட்டிருங்க. என்ன வரும்? 140. சோ நமக்கு ஆன்சர் 140 இருக்கா டீச்சர்ஸ்? இதுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கியூப்ல வந்திருக்கு, மைனஸ் வந்திருக்கு, இங்கேயும் கியூப் வந்திருக்கு. அப்ப a கியூப் மைனஸ் b கியூப் இந்த இதுக்கான ஃபார்முலா மட்டும் போட்டீங்கன்னா போதும். அப்ப ஏக்கு பதிலா, அதாவது எக்ஸுக்கு ஏன்னு எடுத்துக்கோங்க, 1/x பின்னு எடுத்துக்கோங்க. இது இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who is the father of Indian statistics? இந்திய புள்ளியியலின் தந்தை யார்? இதுவுமே 9th மேக்ஸ் புக். ஆன்சர் பிரசந்த சந்திர மகளனோபிஸ். பிரசந்த சந்திர மகளனோபிஸ். சோ முக்கியமான கொஸ்டின் டீச்சர்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A rectangular garden has dimensions 70 meter and 40 meter. A path of 2 meter wide has to be constructed inside the garden along the four sides. The area of the path என்னன்னு கேக்குறாங்க. டீச்சர் இதை ஈஸியா சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணி டயக்ராம் போடுங்க, படம் போடுங்க. அப்பதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு செவ்வக வடிவ தோட்டம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு செவ்வகம் வரைஞ்சுக்கோங்க. இதோட பரிமாணம் என்ன சொல்லியிருக்காங்க? 70 மீட்டர் மற்றும் 40 மீட்டர். இப்ப இது 70 நீளம், 40 அகலம். சார் இது எப்படி அப்படின்னா டைமென்ஷன் சொல்றாங்க இல்லையா, 70 மற்றும் 40 டைமென்ஷன் இப்படியும் கொடுக்கலாம். 70 மீட்டர் இன்டூ 40 மீட்டர் இப்படியும் கொடுக்கலாம். இப்போ இப்படி கொடுத்தாங்கன்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா நமக்கு என்னது? எல் இன்டு பியா, செவ்வகத்தின் பரப்பளவு எல் இன்டு பி. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது நீளம், ரெண்டாவது இருக்கிறது அகலம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறணும். அப்ப நீளம் வந்து 70, அகலம் வந்து 40. அவங்க கொடுத்துருக்கிறதுல இன்னொன்று ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா, அவங்க கொடுத்துருக்கிறதுல பெருசு வந்து நீளம், சின்னது அகலம். வார்த்தை கவனிங்க, டைமென்ஷன் கொடுத்துருப்பாங்க, தமிழ்ல பரிமாணங்கள். இந்த 70ங்கிறது பெரிய நம்பர் வந்து நீளம், சின்ன நம்பர் 40ங்கிறது அகலம். ஸோ ஒரு செவ்வக வடிவம் போட்டாச்சு. தோட்டம் செவ்வக வடிவத்துல இருக்கு. அடுத்து இந்த தோட்டத்தின் உட்புறமாக 4 பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது. இந்த தோட்டத்துல இப்ப நம்ம பாதை அமைக்கிறோம். இதுதான் பாதை. ஓகேவா? இதா இருக்கு இல்லையா இந்த ஸ்பேஸ், இந்த பார் மாதிரி வருதா, இதுதான் வந்து பாதை. இந்த பாதை அமைக்கிறோம். இது எவ்வளவுன்னா 2 மீட்டர் அகலம். இதுக்குள்ள தூரம் எவ்வளவு? 2 மீட்டர். 2 மீட்டர்ல நம்ம பாதை அமைச்சிட்டோம். அப்ப இந்த உள்ள கிடக்கு இந்த அளவு இருக்கு இல்லையா? இப்ப நமக்கு எத்தனை செவ்வகம் தெரியுது பாருங்க. 2 செவ்வகம் தெரியுதா? வெளியில வந்து ஒரு பெரிய செவ்வகம் இருக்கு, இங்க ஒரு செவ்வகம் இருக்கு, இங்க உள்ள ஒரு செவ்வகம் இருக்கு. அப்ப 2 செவ்வகம் தெரியுது. இந்த பெரிய செவ்வகத்துல இந்த சின்ன செவ்வகத்தை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த பாதை கிடைச்சிருமா? இவ்வளவுதான் விஷயம். இப்ப ஏரியா ஆஃப் த பாத் கேக்குறாங்கன்னா பெரிய செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் சின்ன செவ்வகத்தின் பரப்பளவு. இதுதான் ஃபார்முலா. எல் இன்டு பி. நான் பெரிய செவ்வகம்ன்றனால கேபிட்டல் லெட்டர்ல எடுத்துக்கிறேன். மைனஸ் சின்ன செவ்வகத்தோட பரப்பளவு, அதுவும் எல் இன்டு பி தான். செவ்வகத்துக்கு பரப்பளவு எல் இன்டு பி, அதாவது நீளம் இன்டு அகலம். இதான் தமிழ்ல நீளம் இன்டு அகலம். இங்கிலீஷ்ல லென்த் இன்டு பிரெத். எல் இன்டு பி. எல்லுனா லென்த், பினா பிரெத். இதுல வெளி செவ்வகம், பெரிய செவ்வகத்துக்கு கேபிட்டல் லெட்டர் போட்டிருக்கேன், சின்ன செவ்வகத்துக்கு ஸ்மால் லெட்டர் போட்டிருக்கேன். டீச்சர்ஸ் ரொம்ப ஈஸி. பெரிய செவ்வகத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிங்க, சின்ன செவ்வகத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிங்க, ரெண்டையும் கழிச்சிருங்க. நான் ஏன் இந்த ஃபார்முலா மாதிரி எழுதுறேன்னா அதையும் கேள்வி கேட்டாங்கன்னா போச்சு. இப்போ ஏரியா ஆஃப் த பாத் ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். இப்ப 70, இது பெரிய ரெக்டாங்கிள் எது? இதானே. இதோட லென்த் என்னது? 70. பிரெத் என்னது? 40. அப்ப 70 இன்டு 40. அடுத்து மைனஸ் சின்ன செவ்வகத்துக்கு, சின்ன செவ்வகம் இந்த இருக்கு, பட் ஆனால் லென்த் பிரெத் தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? நல்லா கவனிங்க. இது மொத்தம் 70, இங்க இருந்து இங்க வரைக்கும் 70. இதுல எனக்கு என்ன வேணும்? இதுல இருந்து இது வரைக்கும் தான் தெரியும் வேணும். அப்ப இங்கிட்டு வேணாம், இங்கிட்டு வேணாம். அதோட வேல்யூ எவ்வளவு? இங்க 2, இங்க 2. அப்ப 4. அப்ப 4 இந்த 70ல கழிச்சிட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் நல்லா கவனிங்க. இந்த மொத்த லென்த் இருக்கு, எனக்கு தேவை இதுல இருந்து இது வரைக்கும் தான். அப்ப இங்கிட்டு வேண்டாம். அப்ப வேண்டான்றத நம்ம என்ன பண்ணணும்? இந்த மொத்தத்துல கழிச்சிட்டோம்னா எனக்கு இது கிடைச்சிடும். இப்ப இங்க 2, இங்க 2, 4. 4 70ல கழிச்சிருங்க. கழிச்சிட்டீங்க அப்படின்னா 66. இதுதான் இதோட லென்த். அதே மாதிரிதான் பிரெத். இது மொத்தம் இங்க இருந்து இங்க வரைக்கும் 40. எனக்கு இங்கிட்டு 2, இங்கிட்டு 2 எக்ஸ்ட்ரா இருக்கு, கழிச்சிருங்க.
2 2 4 4 கழிச்சிட்டோம்னா 36. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு 36. அப்ப இன்ட்டு 36. அவ்வளவுதான். இப்ப இது ரெண்டையும் பெருக்கிங்க, இது ரெண்டையும் பெருக்கிட்டு அப்படியே கழிச்சிருங்க. ரெண்டுமே 0 இருக்கு. 0 இருக்கறனால ஈஸி. 2 0 போட்டுக்கோங்க. 4 7 பெருக்குங்க. 4 7 28 மைனஸ் 66 36 பெருக்குங்க. 66 36 6 6 36க்கு 6 மிச்சம் 3 6 6 36 3 9 39 3 18 8 மிச்சம் 1 3 18 18 1 19. இப்ப கூட்டிருங்க. 6 9 8 17க்கு 7 மிச்சம் 1 9 10 13க்கு 3 மிச்சம் 1 2. அப்ப 23 76ன்னு கிடைக்குது. ஓகே டீச்சர்ஸ், இப்போ இதை கழிச்சிடலாமா? பாருங்க 2 8 0 0 இதுல 2 3 7 6 கழிச்சிருங்க. இங்க 0 இங்கேயும் 0 இங்கேயும் 0 இருக்கா? அப்ப பார பண்ணிடலாமா? அப்ப இங்க என்ன வரும்? இங்க ஒரு 1 எடுத்துருவோம். எடுத்துட்டோம்னா இங்க 7, இப்ப இங்க 9 இங்க 10ன்னு வரும். 10ல 6 கழிச்சிட்டோம்னா 4, 9ல 7 போச்சுன்னா 2, 7ல 3 போச்சுன்னா 4, 2 2 0 ஆயிரும். அப்ப 424. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சரா வருது. ஸோ பரப்பளவு கேட்டாங்க, அதனால கொடுத்துருக்கிறது மீட்டர், பரப்பளவுனா மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் 424 மீட்டர் ஸ்கொயர். இருக்கு பாருங்க, 424 மீட்டர் ஸ்கொயர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. let a and b are two positive integers such that 3 power a into 4 power b equal to 5184. the values of a and b are. ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுல இருக்க இந்த a y b கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் எடுத்துக்கோங்க. 5 1 8 4. இதுக்கு டானா வகுத்தல் போட போறேன், அதாவது எல் டிவிஷன் சொல்லுவோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 3 4ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப 3வது வாய்ப்பாடு 4வது வாய்ப்பாடு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 3வது வாய்ப்பாடு யூஸ் பண்றேன். 5ல எத்தனை 3 இருக்கு? ஒரு 3 இருக்கு. ஒரு 3 3 மிச்சம் 2. 2 இங்க போட்டா 21. 7 3 21. அடுத்து 8ல எத்தனை 3 இருக்கு? 2 3 இருக்கா? 2 3 6 மிச்சம் 2. 2 இங்க போட்டோம்னா 24. அப்ப 8 வரும். 3 24. திரும்ப இதுலயும் 3வது வாய்ப்பாடு போடுங்க. சப்போஸ் 4 போட்டாலும் ஆன்சர் வரும். ஆனா என்ன யூஸ் பண்ணணும்? 3 4 மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்க அப்படிதான் இருக்கு, அதனால அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. அடுத்து 1ல 3 போகாது, ஏன்னா சேர்த்துருங்க. 17. 17ல எத்தனை 3 இருக்கு? 5 3 இருக்கு. 5 3 15 மிச்சம் 2. 2 இங்க போட்டோம்னா 22. 22ல எத்தனை 3 இருக்கு? 7 3 21 வரும். மிச்சம் 1. 1 இங்க போட்டோம்னா 18. 18ல 6 3 வருமா? 3 18. திரும்ப 3 போடுங்க. 1 3 3. 5ல 1 3 3 மிச்சம் 2. 27ன்னு வருமா? இப்போ 9 3 27. அடுத்து 2 3 6ன்னு வந்துடும். அடுத்து திரும்ப 3வது வாய்ப்பாடு வருமா? போடுங்க. 1ல 3 போகாது, 19ன்னு எடுத்துங்க. அப்ப 2 சேர்த்து 19. அப்ப 6 3 18. திரும்ப 1 12. 4 3 12. அடுத்து இங்க 3வது வாய்ப்பாடு வராது, இப்ப 4வது வாய்ப்பாடு போடணும். 1 4 4 மிச்சம் 2 24. 6 4 24. திரும்ப இந்த 16க்கு 4 போட்டோம்னா 4 16. அப்ப எத்தனை வருது? 3 எத்தனை தடவை வருது பாருங்க. 1 2 3 4. 3 எத்தனை தடவை வருது? 4 தடவை வருது. எத்தனை தடவை வருதோ அதை அடுக்குல போடணும், பவர்ல போடணும். 4 எத்தனை தடவை வருது? 1 2 3. அப்ப இன்ட்டு 4 எத்தனை தடவை வருது? 3 தடவை வருது. இப்ப இதையும் கம்பேர் பண்ணுங்க. 3க்கு பவர்ல இங்க 4 இருக்கு, 3க்கு பவர்ல a இருக்கு. அப்ப a ஓட வேல்யூ என்னது? 4. 4க்கு பவர்ல இங்க 3 இருக்கு, 4க்கு பவர்ல b இருக்கு. b இருக்க இடத்துல இங்க என்ன இருக்கு? 3 இருக்கா? b க்கு ஆன்சர் 3. டீச்சர்ஸ் நல்லா கவனிங்க, இல்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்க? a, b ஆனது. அப்ப a வந்து 4, b வந்து 3. அப்ப 4, 3 ஆன்சர். ஒருவேளை இப்படியும் கேட்கலாம். b, a அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மாத்தி சொல்லணும். 3, 4ன்னு சொல்லணும். அந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேள்வியை கொஞ்சம் நிதானமா பார்த்து எழுதணும். டீச்சர்ஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்க. if a plus b equal to 10, 3ab equal to 36, then the value of a squared plus b squared is. a plus b வேல்யூ இருக்கு, 3ab equal to 36 இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா a squared plus b squared மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. இங்க ஸ்கொயர்ல வந்ததுனால நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலாவை எழுதிருங்க. a plus b the whole squared. என்ன ஃபார்முலா? a squared plus b squared plus 2ab. எனக்கு என்ன வேணும்? இந்த a squared plus b squared தான் வேணும். அதான கொஸ்டின். அப்ப இதை எடுத்துக்குருவோம். a squared plus b squared equal to, இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. இந்த பிளஸ் இங்கிட்டு வரப்ப என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். இப்போ a plus b the whole squared minus 2ab. இப்போ கொடுத்துருக்க வேல்யூ எழுதிருங்க. a plus b எவ்வளவு கொடுத்தாங்க? 10. இந்த a plus b க்கு பதிலா 10ன்னு போட்டுருங்க.
மைனஸ் 2 ஏபி வேல்யூ ஏபின்னு கொடுக்கல, இங்க 3 ஏபின்னு கொடுத்துருக்காங்க. 3 ஏபி ஈக்குவல் டு 36. அப்ப ஏபி என்ன வரும்? இதுக்கு இடையில எந்த குறியீடுமே இல்லைன்னா பெருக்கல் அர்த்தம். பெருக்கல் இங்கிட்டு வரப்ப வகுத்தல்ல வந்துடும். அடிச்சு கொடுங்க. 3 12 36. அப்ப ஏபியோட வேல்யூ என்ன வருது? 12ன்னு வருது. இந்த ஏபிக்கு பதிலாக 12ன்னு போட்டுருங்க. இப்போ 10 ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 2 தடவை போடணும். 10 ஸ்கொயர்னா 10 2 தடவை போட்டு பெருக்கணும். 10 10 100 மைனஸ் 2யும் 12யும் பெருக்கிருங்க. 2 12 24. இப்போ 100ல 24 கழிச்சிட்டோம்னா 76. ஸோ ஆன்சர் வந்து 76. டீச்சர்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஃபார்முலால இருந்து கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க டைரக்டா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயருக்கு இந்த ஃபார்முலாவை மெமரி பண்ணிக்கலாம். a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab மெமரி பண்ணிக்கலாம். டீச்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க. The base of the parallelogram is thrice its height. If the area is 243 square centimeter, then base and height are. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 243 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் முறையே. ஒரு இணைகரம் கொடுத்துருக்காங்க. இணைகரம் டயக்ராம் போட்டுக்குருவோம். இணைகரம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேஸ், இது வந்து ஹைட்டு, இது தமிழ்ல அடிப்பக்கம், இது தமிழ்ல உயரம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரியா ஆஃப் த parallelogram, இணைகரத்தின் பரப்பளவு. ஃபார்முலா என்னன்னா பேஸ் இன்டு ஹைட்டு, அதாவது தமிழ்ல அடிப்பக்கம் இன்டு உயரம். இதுதான் பரப்புக்கு ஃபார்முலா தமிழ்ல. நம்ம வந்து ஃபார்முலா வந்து புக்ல பி இன்டு ஹெச் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால நான் அப்படியே யூஸ் பண்ணிடுறேன். பரப்பளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 243 போட்டுக்கலாமா? அவ்வளவுதான். பரப்பளவு கொடுத்ததுனால நான் பேஸ் இன்டு ஹைட்னு போட்டு 243 போட்டேன். இதுல ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்க. பேஸ் ஆஃப் த parallelogram is thrice its height. பேஸ் ஆனது thrice its height. thrice னா 3, ஹைட்டுக்கு h போட்டிருக்கேன். b னா பேஸ், h னா ஹைட். அப்ப பேஸ் ஆஃப் த parallelogram is thrice. அப்ப 3 போட்டுக்கோங்க. எதுக்கு? அதோட ஹைட்டுக்கு. அப்ப 3h. இதான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். தமிழ்ல தான் கொடுத்துருக்காங்க. அடிப்பக்கமானது, அடிப்பக்கம்னா பேஸ் b, அதன் உயரத்தை போல 3 மடங்கு. உயரம்னா h. அப்ப உயரத்தை போல 3 மடங்குன்னு வரதுனால 3ஆல பெருக்கிடணும். ஸோ பிக்கு பதிலாக 3hன்னு போடுங்க. பி எடுத்துட்டு அந்த இடத்துல என்ன போட போறீங்க? 3hன்னு போடுங்க. அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்ப ஹச்சையும் பெருக்கணும்னா h ஸ்கொயர்டு. இப்ப எனக்கு h ஸ்கொயர்டு தான் வேணும், 3 வேணாம். 3 அங்கிட்டு கொண்டு வந்துருங்க. அப்ப இது பெருக்கல்ல இருக்கு, இங்கிட்ட வரப்ப வகுத்தல வந்துடும். அடிச்சு கொடுத்தலாமா? 3ஆல் அடிங்க. 8 3 24, இங்க 1 3 3, அப்ப 81ன்னு வருது. h ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 81. எனக்கு h தான் வேணும். ஸ்கொயர் வேணாம்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்ப 81க்கு ரூட் எடுத்தா 9. எப்படி சார் அப்படின்னா, ரூட் 81னா இந்த 81 ஒரே நம்பர் வர மாதிரி பிரிக்கணும். 99 81 சேம் நம்பர் வர மாதிரி பிரிக்கணும். அதுக்கப்புறம் ரூட்னா 2 நம்பருக்கு 2 சேமா இருக்கக்கூடிய 2 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும். இப்ப 2 9க்கு ஒரு நம்பர். ரூட் அவுட் எடுக்கிறப்ப 2 நம்பருக்கு ஒரு நம்பர். ஸோ 81க்கு ரூட் எடுத்தானது 9. அப்ப ஹைட் எவ்வளவு கிடைச்சிருச்சு? 9ன்னு கிடைக்குது. இங்க நமக்கு கொஸ்டின்ல ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்ததுனால இதை நம்ம சென்டிமீட்டர் யூஸ் பண்ண போறோம். அப்ப ஹைட் ஈக்குவல் டு என்னன்னு கிடைச்சிருச்சு? 9 சென்டிமீட்டர். எனக்கு பேஸ் வேணும் இல்லையா? அடிப்பக்கமும் கேட்டாங்க. அப்ப பேஸ் வந்து என்ன சொன்னோம்? thrice of its heightனு சொன்னோம். 3h தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். இப்ப போட்டுருங்க. இப்ப 3 இன்டு h அளவு 9. இப்ப 3 27. நீங்க ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல கொடுத்தனால இங்க என்ன பண்ணோம்? சென்டிமீட்டர் தான் போடணும். அப்ப h வந்து 9 சென்டிமீட்டர், b வந்து 27 சென்டிமீட்டர். ஹச்னா என்ன? உயரம். பேஸ்னா என்ன? அடிப்பக்கம். அப்ப கொஸ்டின் அடிப்பக்கம் மற்றும் உயரம்னு கேட்டாங்க. அப்ப அடிப்பக்கம் 27, உயரம் 9. அப்ப 27,9 எங்க இருக்கு? இந்த இருக்கு ஆன்சர். சப்போஸ் உயரம் மற்றும் அடிப்பக்கம் கேட்டாங்கன்னா இதை மாத்தி போட்டாங்கன்னா இது ஆன்சர் வந்து மாறி வரும். எது ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்களோ அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் போடணும். எப்படி நீங்க கண்டுபிடிச்சாலும் அவங்க கேட்ட விதத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பதில் சொல்லணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In a military camp there are 200 soldiers. Grocery for them are available for 40 days. If 50 more soldiers join them, how long will this grocery last? தமிழ்ல ரீட் பண்ற பாருங்க. ஒரு ராணுவ முகாமில் 200 போர் வீரர்கள் தங்கியுள்ளனர். அவ்வீரர்களுக்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் முகாமில் உள்ளன.
50 போர் வீரர்கள் கூடுதலாக வந்தால் உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? டீச்சர்ஸ் கொஸ்டினை கவனமா ரீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 200 சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு 40 நாளைக்கு தேவையான உணவுகள் இருக்கு. இன்னும் ஒரு 50 பேர் சேர்றாங்க, அப்ப 250 பேர் ஆயிருவாங்க. இப்ப இவங்களுக்கு எத்தனை நாளுக்கு போதுமானதா இருக்கும்னு கேட்கறாங்க. இது எனக்கு தெரியாது, அதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இது வீரர்களை குறிக்குது, இது நாட்களை குறிக்குது. சரிங்களா? இது நேர்மாறல் எதிர்மாறல் கணக்குல வரும். 8th இருக்கு. இப்ப 200 வீரர்ல இருந்து 250 வீரர்கள் ஆயிராங்க. என்ன பண்ணிடுறாங்க? கூடிடுறாங்க. கூடுதுன்னா இந்த மேல் நோக்கி அம்புக்குறி யூஸ் பண்ணணும், குறையுதுன்னா கீழ் நோக்கி அம்புக்குறி யூஸ் பண்ணணும். வீரர்கள் கூடுறப்ப நாட்கள் என்ன பண்ணும்? குறையும். இங்க இருக்க ரெண்டுமே, அதாவது அம்புக்குறி வேற வேற இருந்துச்சு அப்படின்னா அது எதிர்மாறல், ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நேர்மாறல். ரெண்டுமே கூடலாம் இல்ல ரெண்டுமே குறையலாம். அப்படி இருந்தா நேர்மாறல், ஒன்னு கூடி ஒன்னு குறைஞ்சுன்னா அது எதிர்மாறல். எதிர்மாறல் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் நேருக்கு நேர பெருக்கிக்கங்க. அதாவது 200 × 40. அடுத்து மீதி இருக்கு இல்லையா, இதை வகுத்துருங்க. அவ்வளவுதான் விஷயம். இப்படி இருக்கு இல்லையா, 200 இங்க 40 இருக்கு, இங்க 250 இருக்கு. உங்களுக்கு ஈஸியா சொல்றதுக்கு நான் வச்சுருக்கேன். இப்படி ஒரு கோடை போட்டு இந்த இடத்துல ஒரு இன்ட்டை போட்டுருங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப அடிச்சு கொடுங்க. ஒரு ஜீரோ கட் பண்ணிருங்க. இங்க 25 அடிச்சிடலாமா? 8 25 எவ்வளவு? 200. இப்ப 4 × 8 32. சோ ஆன்சர் 32 நாட்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A number is increased by 25% and then decreased by 20%. Find the percentage change in that number. ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றம். டீச்சர்ஸ் இதுக்கு ஈஸியா ஒரு ஃபார்முலா சொல்றேன், ஒரு ஷார்ட்கட் நம்ம புக்லயே இருக்கு. இதுவுமே 8th மேக்ஸ் தான். x + y + xy by 100. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு இது கூடி குறைஞ்சது அப்படின்னா அதோட மாற்றம் சேஞ்சஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ரெண்டாவது இருக்கிறத ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பிளஸ், டிக்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸ். அதே தான் தமிழ்ல. ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ், இது அதிகரிச்சுச்சுன்னா பிளஸ். அடுத்து இருக்கிறத ஒய்ன்னு எடுத்துக்கோங்க, இது குறையுது அதனால இது வந்து மைனஸ். ஸோ தனியாக எழுதுறேன் பாருங்க. அப்ப எக்ஸுக்கு +25, ஒய்க்கு -20. இந்த மதிப்பை நீங்க எடுத்துக்கோங்க. இதுக்கு ஈஸியா ஒரு ஃபார்முலா, x ± y ± xy by 100. இதுதான் ஃபார்முலா. எனக்கு நான் இங்க எக்ஸுக்கு முன்னாடி மட்டும் ஏன் +or - போடலைன்னா எக்ஸ் இங்க பிளஸ் தான் இருக்கு, அதனால நான் +or - போடல. இப்ப இந்த எக்ஸ் என்னது 25 எழுதிக்கங்க, ஒய் என்னது -20. ஏன் இங்க +or - போட்டிருக்கேன்னா ஒருவேளை பிளஸ்ஸா இருக்கலாம் மைனஸா இருக்கலாம், அதுக்காக போட்டிருக்கேன். அடுத்து இந்த எக்ஸையும் ஒய்யையும் பெருக்குங்க, இது ரெண்டையும் பெருக்குங்க. பெருக்கிறப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், ஒரு ஜீரோ இருக்கிறதுனால போட்டுக்கிறேன். 2 × 25 50 பை 100. இந்த 100 எதுக்கு? இதுக்கு மட்டும்தான், மொத்தத்துக்கு போட்டுறக்கூடாது. இந்த பெருக்கி வர்றதுக்கு மட்டும்தான் 100. இப்ப 25ல 20 கழிச்சிட்டோம்னா 5 பை 500 100ஆல வகுத்துருங்க. 2 ஜீரோ கட் பண்ணோம்னா ஒரு -5. இப்ப ஆன்சர் என்ன வருது? 5ல 5 கழிச்சோம்னா 0ன்னு வருதா? முன்னாடி ஈக்குவல் போட்டுக்கலாம், 0 வருது. அப்ப 0னா there is no changes, எந்த சேஞ்சஸுமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப நோ சேஞ்ச், மாற்றம் இல்லை. டீச்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் கொடுத்துட்டு இந்த இஜெட் எவ்வளவு ஆங்கிள்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து முக்கோணத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய கோணம் வந்து உள்கோணங்கள், வெளியில இருக்கிறதுனால இது வந்து வெளிக்கோணம். வெளிக்கோணமானது அதன் உள் எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது என்னன்னா இந்த 145 டிகிரி இது வெளிக்கோணம், இது உள்ள இருக்கக்கூடிய இந்த கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அப்ப 60 + இஜெட், இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கணும். சோ பாருங்க, இப்ப எனக்கு இஜெட் தானே வேணும். இந்த 60 பிளஸ் கிட்ட வரப்ப என்ன ஆயிரும்? மைனஸ்ல வந்துடும். அப்ப 145 - 60. அப்ப 145ல 60 கழிச்சிட்டீங்கன்னா 85ன்னு வந்துடும். சோ ஆன்சர் இஜெட் = 85 டிகிரி. டீச்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following pair is co-prime? பின்வரும் இணைகளில் எவை சார்பக இணைகள்னு கேட்டிருக்காங்க. co-prime அப்படின்னா கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. HCF = 1. HCF ரெண்டு நம்பருக்கு HCF பார்த்தோம்னா 1 வரணும். அப்படி வந்தா தான் அது co-prime, அப்படி இல்லைன்னா co-prime கிடையாது. சார்பக இணைகள்னா ரெண்டு எந்த இணை கொடுத்துருக்காங்களோ அதுக்கு HCF பார்க்குறப்ப 1 தான் ஆன்சர் வரணும். இப்ப நமக்கு ஆப்ஷன் செக் பண்ணுவோமா? இப்ப 20 25 பாருங்களேன், இது வந்து 5ஆல டிவைட் ஆகும், 5 வகுக்குமா? அப்ப இது வராது. அதாவது
ரெண்டு நம்பரையும் ஒண்ணுதான் வகுக்கணும், வேற எந்த நம்பரும் வகுக்க கூடாது, அந்த மாதிரி எடுக்கணும். இப்ப இதை பாத்தீங்கன்னா இது வந்து 13ஆல வகுப்படும், அப்ப இதுவும் கிடையாது. இப்ப இது 3ஆல வகுப்படும், அப்ப இதுவும் கிடையாது. இந்த 71 81 மட்டும்தான் ஒன்னாவது வாய்ப்பாட்டுல மட்டும்தான் வரும். இந்த ரெண்டையும் ஒண்ணு மட்டும்தான் வகுக்கும், வேற எந்த நம்பரும் வகுக்காது. அப்ப இதுக்கு HCF வந்து 1. சோ கோப்ரைம் கேட்டாங்கன்னா இந்த 4 பேர்ல 71 81 மட்டும்தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The ratio of the HCF and LCM of the numbers 36 and 48. இந்த ரெண்டு நம்பருக்கு HCF பார்க்கணும், LCM பார்க்கணும், அதை ரேஷியோல எழுதணும். இங்க HCFனா மீபேக்கா, LCMனா மீச்சிமா அப்படின்னு கொடுத்துருவாங்க தமிழ்ல. HCFக்கு தமிழ்ல மீப்போவா அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கத முடிச்சிடுறேன். மீபேக்கானாலும் மீப்போவானாலும் ஒண்ணுதான் HCFக்கு. இங்கிலீஷ்ல ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸி. இங்கிலீஷ்ல ஒண்ணுதான். HCFன்னு கேட்கலாம், அப்படி இல்லைன்னா GCDன்னு கேட்கலாம். இது ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா தமிழ்ல பலவிதமா கேட்பாங்க, மீப்போவா மீபேக்கா அப்படின்னு கேட்கலாம். டீச்சர் இப்ப நான் HCF கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்றேன். HCFக்கு ஒரு மெத்தடு, LCMக்கு ஒரு மெத்தட் இருக்கு. நான் ரெண்டையும் சேர்த்து ஒரே மெத்தட்ல கண்டுபிடிக்கிறது நான் இங்க சொல்லிடுறேன். இப்போ 36 48 இதுக்கு தானே கண்டுபிடிக்கணும். இதை எடுத்துக்கோங்க. இப்ப இது ரெண்டும் எந்த நம்பரால வகுப்படும்னு பாருங்க. இது ரெண்டுமே 2ஆல வகுக்கலாமா? இப்ப 36 2ஆல வகுத்துருங்க, 18. அது இன்னும் சிம்பிளா சொல்றேன். 3ல எத்தனை 2 இருக்கு? ஒரு 2, மிச்சம் 1, அப்ப 16. 8 2 16. திரும்ப 4ல எத்தனை 2 இருக்கு? 2 2. 8ல 4 2 இருக்கு. இப்ப இது ரெண்டு ஏதாவது வகுக்குமா? இதுவும் 2ஆல அடிபடும். இப்ப 9 18, 2 12 24. இப்ப திரும்ப இது ரெண்டுக்கும் ஏதாவது வகுக்குமான்னு பாருங்க. 3 வருமா? 3 9, 4 12. இப்ப இது ரெண்டுக்கு ஏதாவது பொதுவா வருமா? 1 போடக்கூடாது. 1 தவிர, அதான் சொல்றேன், 1 தவிர வேற ஏதாவது வருமா அப்படின்னு பாருங்க. சோ இது 1 தான் வகுக்கும், வேற இது ரெண்டுக்கும் வகுக்கக்கூடிய நம்பர் எதுவுமே இல்ல. எல்லாம் கவனிங்க, இது ரெண்டையுமே வகுக்கணும். இப்ப 2 வந்து இது ரெண்டையும் வகுக்கும், இது ரெண்டையும் 2 வகுக்கும், இது ரெண்டையும் 3 வகுக்கும். அடுத்து இது ரெண்டையும் வகுக்கக்கூடிய நம்பர் இல்ல, 1 தவிர நம்பர் இல்ல. அதனால அப்படியே ஸ்டாப் பண்றேன். இப்ப HCF அல்லது GCD கேட்டாங்கன்னா இந்த வெளியில இருக்கிறத மட்டும் பெருக்குங்க. HCF ஈக்குவல் டு 2 × 2 × 3. இந்த வெளியில இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. எவ்வளவு? 2 4, 4 12. அடுத்து LCM அப்படின்னா இந்த வெளியில இருக்கிறது பிளஸ் இந்த உள்ள இருக்க 2 இதையும் பெருக்கிக்கணும். எங்க ஸ்டாப் பண்ணேன்? இது ரெண்டுக்கும் பொதுவான நம்பர் வகுக்கிறதுக்கு இல்ல அப்படின்ற நேரத்துல தான் ஸ்டாப் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில இருக்கிறத மட்டும் பெருக்கினீங்கன்னா HCF, இதை ரெண்டையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா LCM. அப்ப இந்த 12ஓட இதான ஆன்சரு. வெளியில இருக்கிறதெல்லாம் நான் பெருக்கிட்டேனே, அந்த ஆன்சரை தூக்கிடுவோம் டைரக்டா. இது கீழே இருக்கிறதையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு LCM கிடைச்சிடும். இப்போ 3 × 4 அப்ப என்ன வரும்? இது வந்து 12, இது முன்னாங்க 12ன்னு வருதா? இப்போ 12 × 12 144. அப்ப HCF 12, LCM 144ன்னு வருது. நமக்கு என்ன கேட்டாங்க? ரேஷியோ ஆஃப் HCF அண்ட் LCM தான். அப்ப HCF தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது LCM. HCF எவ்வளவு? 12, LCM 144. ரேஷியோனா இஸ்டு வைங்க. அப்ப ஆன்சர் 12:144. ஏதான் கரெக்ட். நம்மகிட்ட சைக்காலஜிக்கு இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் புக் அவைலபிளா இருக்கு. இந்த புக் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.